This video is brought to you by Study with Scholar. Okay, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா class 11 physicsல unit 1 அதாவது units and dimensionல உள்ள numerical problem என்னங்க அத பார்ப்போம். அதுல இப்ப நம்ம first problem என்னங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். First problem என்னன்னா, in a submarine equipped with sonar, the time delay between the generation of pulse and its echo after reflection from an enemy submarine is observed to be 80 seconds. The speed of sound in water. Okay, time கொடுத்துக்காங்க 80 seconds. That எதுக்குன்னா I'm sorry 80 seconds. That is இப்படி போயிட்டு இப்படி ரிட்டர்ன் ஆகுதுக்கு. Okay, pulse and its echo after reflection போகுது and again it is reflected. And then speed of the sound in water, velocity கொடுத்துருக்காங்க. Velocity or speed of the sound in water is 1460 meter per second. And what is the distance of the enemy submarine? Distance என்னங்கறத கேட்காங்க. So இந்த ப்ராப்ளம் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு எந்த ப்ராப்ளம் எழுதலனாலுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்னா கிவன் டேட்டாவை தனியாக எழுதி வச்சுக்கணும். ஓகே, யா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் கிவன் டேட்டா என்னென்னா கொஸ்டினில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா டைம் பீரியட் டைம் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து என்னதுன்னா 80 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் we need to find the distance and they have given velocity which is 1460 meter per second. ஓகே, இது வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் என்னென்னா இது எக்கோ வச்சுருக்கு and it is similar to echo concept and எக்கோவில் சோனார் கொடுத்துருக்காங்க. ஸோ which is similar to இந்த கான்செப்ட் வந்து ரேடார் கான்செப்டை சிமிலராக இருக்குது. ஓகே, ரேடார் கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ரேடார் கான்செப்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரே it is transmitted and it is again received. அதே மாதிரி இங்கே எக்கோ போகுது and it is again reflected. ஓகே, இங்கே போயிட்டு again it is reflected. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இது போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, which is ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் இருக்குது. இங்கே தான் உங்களோட சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ்லேருந்து இட் இஸ் இங்கே இப்படி போகுது அண்ட் இங்கே அகைன் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங். ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸ் இட் இஸ் ட்ராவலிங். ஒரு டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் டி கேட்டால் இந்த டிஸ்டன்ஸும் டி எடுக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன தரும்னா 2D வரும். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு d plus d which will be equal to 2D. நம்மளுக்கு total distance 2D வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, total distance 2D because it is reflection நம்மளுக்கு இங்கே நடக்கு. ஸோ நம்ம ரேடர் கான்செப்ட் வச்சு செய்யணும். எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, யா நம்மளுக்கு தெரியும் velocity is equal to distance by time. ஓகே, velocity is equal to distance by time. அப்போ என்னது v is equal to distance இதில் என்னது 2D divided by t. Okay, so velocity is equal to distance by time. But இங்கே நம்மளோட total distance is taken as 2D because இங்கே போயிட்டு திருப்பி வருது d and d. ஒரு இது it is transmitted and it is reflected. Okay, and இதில் வந்து நம்ம distance ஓட equation கண்டுபிடிச்சா distance equal to time cross multiply பண்ணா v into t divided by 2. So velocity என்னது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு velocity is given as 1460 into time is given as 80 divided by 2. Okay, 1460 into 80 divided by 2. Therefore distance equal to v into t divided by 2. Velocity is given as 1460 meter per second and time is given as 80 second. Okay, yeah, therefore velocity of the 1460 into 80 divided by 2. 2 ones are 2, 2 fours are 8, 0. Okay, and then 1460 நம்மளுக்கு 1460 into 40 இது என்னங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, யா இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 146 into 4, 4 6 are 24, 2 4 4s are 16, 17 18, balance 1 4 1s are 4 plus 1 5, 584, that is 584. And you are having two zeros here, 20 58400 meter. Okay, unit வந்து meter, SI unit is meter. And இப்போ நம்ம கிலோமீட்டரா மாத்தனா 1 kilometer is equal to 1000 meter. 1 kilometer is equal to 1000 meter. Therefore we should divide by 1000. Divide by 1000 னா நமக்கு என்ன வரும் 58.4 kilometer. Okay, so 58,400 kilometer or 58.4 kilometer. Kilometer எப்படி மாத்தறோம்னா இத வந்து just divided by 1000 ஆல டிவைட் பண்ணா இந்த 0 cancel ஆகும் and divided by 10. Therefore 58.4 kilometer. Okay, this is your answer. Okay, so இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கான்செப்ட் தான் இங்கே எக்கோ கான்செப்ட். எக்கோ வந்து இங்கே ஒரு டிரான்ஸ்மிட் ஆஃப் த டிஸ்டன்ஸை வந்து டீன்னு எடுக்கணும் அண்ட் அகைன் இட் இஸ் ரிஃப்ளெக்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸையும் நம்ம டீன்னு எடுத்தோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் அஸ்
d plus d, which is 2d. And inner concept, velocity is equal to distance or displacement, distance by time. Okay, so distance, speed is equal to distance by time. And the concept எடுத்தா total distance equal to 2d by t போட்டு அது வந்து நம்ம distance கண்டுபிடிக்கலாம். And 1 kilometer is equal to 1000 meter. So இந்த concept தான். இந்த இதுக்கான ஆன்சர் என்னன்னா 58,400 meter or 58.4 kilometer. ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.